மேடையில் அமர்ந்திருக்கும் எனது சுற்றத்திற்கு வணக்கம். இங்கே மற்றவர்களெல்லாம் ஆசி வேண்டி காலை தொட்டிருப்பார்கள். எனக்கு அது ஏற்கனவே உண்டு. அவரிடமிருந்து தமிழில் கொளித்தவர் அது எங்கே வழிந்தோடும் எங்கே போய் சேரும்னு தெரியும். அந்த இடம் பார்த்து ஒத்திக்கிட்டேன், கொஞ்சம் கையில் வரட்டும். எனக்கும் எழுதும் ஆசை உள்ளது. அது இவங்க கூட எல்லாம் இவங்களெல்லாம் பார்த்து போயிருக்கணும். ஐயோ இதெல்லாம் நமக்கு கைவராத ஒரு விஷயம் இது அப்படின்னு. ஆனால் அது போகாமல் நல்லா எழுதுறீன்னு நான் எழுதின சின்ன வரிகளை கூட பெரிய வரிகளாக எனக்கு ஆக்கி காட்டியவர் வாலி அவர்கள். இந்த ஒரு பெருந்தன்மை எங்கிருந்து வந்ததுன்னா, இன்னைக்கு கதை சொன்னாரு சிவகுமாரன். அவரே வருத்தப்பட்டு போகும்போது இன்னொரு கவிஞர் அவருக்கு உதவி இருக்கிறார். அதெல்லாம் ஞாபகம் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் இங்கே நாங்கள் பாராட்டிய உச்சகட்ட வார்த்தைகள் இருக்கும். ஒவ்வொருத்தருடைய ஸ்பீச்சிலையும் அற்புதமான ஒரு வரி இருக்கும் அவரை பற்றிய பாராட்டு. இத்தனை பாராட்டையும் அவர் இளைஞனாக தலை சீவி கொண்டிருக்கும் பொழுது உணர்ந்தவர் தான் கண்ணாடியை பார்த்து. இது அவருக்கு தெரிஞ்சிருக்கும். அது உலகம் புரிந்து கொள்ள இத்தனை நாளாகிவிட்டது. தாமதமானதற்கு மன்னியுங்கள் ஐயா. எங்கள் அறிவு அப்படி. உங்களுக்கு புரிந்தது எங்களுக்கு புரிய இத்தனை வருடமாக இருக்கிறது. இங்கே இருக்கும் பல சாதனையாளர்களுக்கு முதலில் அவர்கள் தான் சுவைத்திருப்பார்கள். அவர்களுடைய திறமையை சுவைத்து நான் இன்னான் என்பதை புரிந்து கொண்டுதான் நம்பி இவ்வளவு திறமையாளர்கள் உள்ள ஒரு அரங்கத்தில் இறங்கும் தைரியம் வரும். அதாவது கண்ணதாசன் அவர்கள் இருக்கும் பொழுது, கொடிகட்டி பறக்கும் பொழுது, இரண்டு விதமானவர்கள் இங்கே வந்து வென்று விடலாம் என்ற நம்பிக்கையில் வருவார்கள். மகா அசடு, இல்லை என்றால் மகா திறமை உள்ளவன். அந்த இரண்டாவது வகையை சேர்ந்தவர் வாலி. எத்தனையோ பேர் வந்திருக்காங்க. நம்பி வந்து இங்கே நின்று அவ்வளவு பெரிய இன்னைக்கு அவருடைய பேர்ல இருக்கிற அறக்கட்டளையில் இவருக்கு பாராட்டு நடக்குது என்பது ஒரு குடும்பம் தான் என்பதை மீண்டும் எனக்கு ஞாபகப்படுத்துகிறது. எத்தனை போட்டிகள் இருந்தாலும் காலத்தால் எல்லாம் கலையாக ஒன்றாக உருவகம் எடுத்துவிடும். அப்பொழுது பெயர்கள் சிலருக்கு ஞாபகம் இருக்கலாம். வாலி அவர்கள் போன்றவர்கள் பெயர்கள் மாற்றம் நிலைத்திருக்கும். மற்ற கவிஞர்கள் எல்லாம் இவருக்கு அடியில் தங்கி விடுவார்கள். இங்கே நான் எழுதும் பொழுது என்னை ஆசுவாசப்படுத்திக் கொள்ள எழுதிய வரி, பெருங்கவி நகர்கையில் சிறுகவி சாவான், எனக்கு சாகவும் பயமில்லை நகரவும் பயமில்லை என்று. அந்த நம்பிக்கையுடன் தான் நாங்கள்லாம் எழுதுறோம். இவங்கெல்லாம் பார்த்து இவங்களோட உண்மை உருவத்தை புரிந்து கொண்டால் எழுதவே வராது. ஆனால் இவருடன் பழகிய காரணத்தினால் எழுத முதல்ல பேனா கொடுத்துருவார். கையில கொடுத்து எழுது 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 சொல்லு, என்ன மேடம் சொல்லுன்னு கேட்பாரு. என்னமோ நானே எழுதிட்ட மாதிரி ஒரு பிரமையை உண்டு பண்ணி விடுவார் அவர். இது வேற ஒரு மேடையிலும் சொல்லி இருக்கிறேன். அந்த மேடையில என்ன ஐயான்னு கூப்பிட்டுட்டேன் அப்படின்னா, பின்ன தாத்தான்னு தான் கூப்பிடணும், தமிழ் தாத்தான்னு கூப்பிடலாம் நான் சொன்னேன். தமிழ் தாத்தாவான் இல்ல தாத்தான்னு சொன்னேன். அது எங்க இருந்து வந்ததுன்னா இவர்கிட்ட பேசி வந்த பழக்கம் தான். இப்படியே தான் பேசிட்டு இருப்பாரு ஒவ்வொரு இடத்துலயும். அதாவது கம்பன் கழகத்தார் முதல் காமன் கழகத்தார் வரை எல்லாரும் பாராட்டுற ஒரு கவிஞர். நான் காமன் சொன்னது தப்பா நினைச்சுக்க வேண்டாம். காமன் பீப்புள் ஆங்கிலத்தில் சொன்ன. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒண்ணு சொன்னாங்க. இப்ப பாலு மகேந்திரா அவர்கள் பேசும்பொழுது புத்தகத்தில் மயில் சிறகு இருக்குன்னு நம்பிக்கிட்டு இருக்கிற குழந்தை மாதிரி அவருன்னாரு. உடனே மயில் சிறகு வந்தது அவருக்கு. நான் கூட நினைச்சிட்டேன், இந்த குழந்தை நம்பினது நடந்துகிட்டே இருக்குது. என்ன எல்லா குழந்தைகளுக்கும் அது கிடைக்காது. நீங்க என்ன பொறுத்தவரையில நீங்க தாடி வச்ச ஒரு குழந்தை தான். ரொம்ப அதுல பிடிச்சு தொங்கி விளையாடி இருக்கிற குரங்குகளில் நானும் ஒருவன். அந்த சந்தோஷம் எனக்கு உண்டு. இங்கே பேசும்பொழுது சிவகுமாரன் அவர்கள் சொன்ன வரிகள் எல்லாம் நானும் ரசித்த வரிதான். வழக்கமா எனக்கும் சிவகுமாரனுக்கும் இந்த போட்டிகள் நடக்கும். சிவாஜி டயலாக யாரு வேகமா சொல்றாங்கன்னு அவர் தான் ஜெயிப்பாரு. நான் கொஞ்சம் யோசிச்சு அது அதுக்கப்புறம் இது வரும் இல்ல அப்படின்ட்டு படத்தை பார்க்க போயிடுவேன் நான். ஆக இப்பவும் எனக்கு முன்னால் அந்த வரிகளை சொன்னார். அந்த வரிகள்லாம் எனக்கு ரொம்ப ஆதர்சமான வரிகள். அவருக்கு எப்படி கண்ணதாசன் அவர்களுடைய வரி நம்பிக்கை தந்ததோ அந்த மாதிரி எனக்கு உங்கள் வரிகள் நிறைய நம்பிக்கை தந்திருக்கின்றது.
இந்த எல்லா சமையலுக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் உப்பு போடுவீங்க. பாக்யராஜா அவர்கள் பாட்டுல ஒரு உப்பு போட்டீங்கன்னா என் பாட்டுல வேற மாதிரி உப்பு போடுவீங்க. கொட்டு மழைக்காலம் உப்பு விற்க போறேன் என்று. அது என்ன மெய்யென்று மேனியை யார் சொன்னதுன்னு கேட்டது. அந்த பட்டுக்கோட்டை யார் கேட்ட கேள்வி மாதிரியே இதுவும் ஒரு கோபமான கேள்விதான். எத்தனையோ வரிகள் எனக்கு இன்னும் வரும் தலைமுறையினருக்கு. இங்க எல்லாரும் உங்க இளமையை பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க. உங்களுடைய பன்முகத்தில் இந்த ஒரு வேஷமும் போடுறீங்க. நீங்க இளமை வேஷமும் போடுறீங்க. சின்ன பையனா இருக்கும் போது பெரியவங்க உங்களை ஒத்துக்கணுங்கிறதுக்காக முதியவர் வேஷம் போட வேண்டி இருந்திருக்கும். இப்ப சின்னவங்க உங்களை பயந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இளையவர் வேஷம் போட வேண்டியிருக்கும். உங்களுக்கு எத்தனை வேஷங்கள், எத்தனை முகங்கள். ஓவியர், அது பல பேருக்கு தெரியாது. ஒரு நாளைக்கு சும்மா ஆபீஸ்ல உட்கார்ந்து இருக்கும்போது வரைஞ்சாரு, பிரமாமா வரைஞ்சாரு. எனக்கு கணக்கிலையும் ஓவியத்திலையும் ஒரே மாதிரி உருவம் தான் கிடைக்கும். எனக்கு கோழி முட்டை, அதை தவிர வேற ஒன்றும் வரைய வராது. ஆச்சரியமா இருக்கும். கை ஓடிச்சுன்னா கவிதை அளவுக்கு வேகம் அவருக்கு ஓவியத்திலும் உண்டு. அவர் தேர்ந்த தொழில் கவிதை. நன்றி, தமிழ் சொல்லும் நன்றி, தமிழ் திரையுலகம் சொல்லும் நன்றி. இங்கே இளையராஜா அவர்களும் நானும் பல மேடைகளில் சுருக்கமாகவோ இல்ல சுருக்கென்றோ பேசி விடுவோம். அதற்கு காரணம் உள்ளத்துல இருக்கிறது கிடக்கை வெளியே வந்துடும். இந்த மேடையில் ரொம்ப பிரமாதமா பேசினாரு. அதுக்கு காரணம் இது உண்மையான மேடை. நிஜமாவே பல பேர் அதை சொன்னாங்க. பாலி சாருக்கு தெரியும், இது எனக்கு தெரியும். போன் பண்ணி கூப்பிட்ட உடனே அவர் குரல் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் தனி குரல், அது தமிழ் குரல். அது தெரிஞ்சதுமே அண்ணா நான் வாலி பேசுறேன் தெரியும், நான் சொல்லுங்க. நான் ஒரு விழா வந்துடுறேன், என்ன விழான்னு கூட கேட்கல. அவருக்கு ஞாபகம் இருக்கும். இவர் சம்பந்தப்பட்டதுங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். உடனே வந்துட்டேன். இது அவர் என்னை கூப்பிடாம இருந்திருந்தார்னா அவருக்கு என் மேல் அன்பில்லை என்பதும், நான் இங்கே வராமல் இருந்திருந்தால் எனக்கு நன்றி இல்லை என்பதும் புலனாகி இருக்கும். ரெண்டுமே இங்கே நிரூபணமானது. அந்த அன்பிற்கு நன்றி ஐயா. நன்றி என்னுடைய கடமை. இந்த விழாவை யார் எடுத்தார்கள் என்பதை பற்றி இல்லை. இப்ப உடனே எடுக்கணும்னு சொன்னாங்க. இந்த மாதிரி விழா கிடைக்காதுன்னு. வாலிசாரை பொறுத்தவரையிலும் இன்னொரு 10 வருஷம் கழிச்சு கூட எடுக்கலாம், அவசரம் இல்லை. இன்னும் விழாக்கள் இருக்கிறது. நான் இதை ஒரு ஒத்தியாக நினைத்துக் கொண்டு, ஏன்னா நாங்கள்லாம் சினிமா நடிகர்கள் டேக் 2 டேக் 3 3வது டேக்ல பிரமாதமா பண்ணுவோம். ஒவ்வொருத்தரும் இங்க பேசும்பொழுது அவருடைய வரிகளை, அவர் கூட இருந்த அனுபவத்தை, கொஞ்சம் நீண்டுதான் போகிறது விழா. இருந்தாலும் இது எனது சந்தோஷம். வாலி சாருக்கு இதெல்லாம் தெரியும். அதான் சொன்னேன், கண்ணாடியில் தலை வரும்போதே தெரியும் அவருக்கு இதெல்லாம். இது எனக்கு சொல்லி தீர்த்து கொள்ள வேண்டும் எனது காதலை. அதற்காக இங்கே சொல்லுகிறேன். ராஜா கைய வச்சா ராங்கா போனதில்லை. அடுத்த வரியில என் அடிமடியில் கை வச்சுட்டாரு பாக்யராஜ். அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தேன், இல்ல அவர் தன்னை பத்தியே சொல்லிட்டு இருக்காரு. பெரிய டைரக்டரா இருந்தாலும் சின்ன டைரக்டரா இருந்தாலும் சொகுசா பாட்டு எழுதி கொடுத்துருவேங்கிறது தான் அது. அவரை பத்தின விஷயம் தான். ஃபர்ஸ்ட் ராஜாவை பத்தியும் இளையராஜாவை பத்தியும், அடுத்து தன்னை பத்தியும் எழுதிக்கிட்டாரு அவர். தியாகராஜ வினுத்தன்னு வரணும்ல கடைசியில, அந்த மாதிரி அவர் எழுதிக்கிட்ட ஒரு விஷயம். அது எல்லாரும் சந்தோஷமா ஒரு குடும்பம் மாதிரி இதை ரசிச்சு செய்யற ஒரு விழா. என்னுடைய வேண்டுகோள் எல்லாம், உங்கள் வயது எனக்கு வரும்போது என் வயது உள்ளவர்கள் நாங்கள் உங்கள் மேல் வைத்திருக்கும் அன்பு போல் என் மேல் வைத்திருக்க வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோள் தான். இதுவே நான் ஆசைப்படும் சாதனை. அது நீங்க ஏற்கனவே செஞ்சிட்டீங்க. அதிலும் நாங்கள் பின்தங்கிதான் இருப்போம். உங்கள் தமிழ் போல நாங்கள் அதை பார்த்து ரசிச்சுட்டு அதிலிருந்து வருவோம். இந்த விழாவிற்கு என்னை அவரே அழைத்தது எனக்கு பெருமை. என்னோட சுயசரிதம் என்று எழுதுவதாக இல்லை, எழுதினால் அல்லது வேற யாராவது எழுதினா கூட பெருமையாக சொல்லிக் கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். சாரே என்னை கூப்பிட்டாரு, இந்த விழாவுக்கு நீ வரணும்னு சொன்னாரு என்று சொல்லிக் கொள்வது பெருமை எனக்கு. இது நிஜமான வார்த்தை. எங்க சகோதரி, உங்களுடைய நான் அதெல்லாம் அவ்வளவு படிக்க மாட்டேன்னு அவங்களுக்கு
ஹரிதார புருஷன் ஆச்சே, அவதார புருஷன், இதெல்லாம் படிக்க மாட்டேன்னு நினைச்சிட்டு அவங்க, நீ அதெல்லாம் படிக்க மாட்டேன், ஆனா வாலிசாரை பாக்குற பாக்கியம் உனக்கு இருக்கு, அவரை பார்த்தேன்னா சொல்லு, ரொம்ப அற்புதமா இருக்குன்னு சொன்னாங்க. நான் சொல்லியிருக்கேன் அவர்கிட்டையும். அவங்க இப்ப நான் ஆட்டோகிராஃப் வாங்கிட்டு போனேன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அவங்க, அந்த அளவுக்கு அவங்க பெரிய ரசிகை. அது ஒரு சகோதரி தான், அந்த மாதிரி தமிழகம் எங்கும் பல சகோதரிகள் இருக்கிறாங்க. வாலிசாருக்கு அவர் பாட்டுக்கு எழுதிக்கிட்டே இருப்பாரு, நம்ம என்ன பாட்டுன்னு சொல்லணும், அவ்வளவுதான்.